Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச புக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா ஏபிசியிலேருந்து எனக்கு கற்றுக் கொடுத்த புக்கு. கட்டாயம் இதை கேட்குற ஒவ்வொரு தமிழனும் வாங்கி படித்து உணர்ந்து செயல்படுத்த வேண்டிய புக்கு படிக்கிறதெல்லாம் நம்ம வறுமை ஒழியாது, கடன் அடையாது, பணம் வராது. ஒரு புக்கில் இருக்க விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சேலஞ்சஸ் வந்தால் ஓவர் கம் பண்ணணும். இதுதான் புக் ரீடிங். சும்மா வெறுமனே இது ஸ்டோரி இல்லை, படிச்சுட்டு போயிட்டே இருக்குது, ரைட்? அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த புத்தகத்தோட பேர் ரிச் டாட் புவர் டாட். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்களா? ரிச் டாட் புவர் டாட் வந்து 2 பேரில் இருக்குது. தமிழில் பணம் புரிந்தவன் அப்படின்ற ஒரு பேரில் இருக்குது, இன்னொன்று பணக்கார தந்தை ஏழை தந்தைன்னு இருக்குது. உங்களுக்கு நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறது பணம் புரிந்தவன் புத்தகத்தை வாங்கி படிங்க. அது இருக்கான்னு பாருங்கள், வேறு வழியே இல்லைன்னா பணக்கார தந்தை ஏழை தந்தை வாங்கி படிங்க. ஒரே புத்தகம்தான். நல்ல புத்தகங்களை டிரான்ஸ்லேஷன் வந்து கில் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்ல இங்கிலீஷில் நல்லாயிருக்கும், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது எதுக்கிட்ட அந்த புக்கை வாங்கணும்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரிஜினல் எசன்ஸே இருக்காது, வேற மாதிரி இருக்கும். இது நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. வேற வழி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். ஆனால் கட்டாயம் ரிச் டாட் புவர் டாட்டோடைய தமிழ் பதிப்பை வாங்கி நீங்கள் படிக்கணும். முதல் விஷயம், இந்த ரிச் டாட் புவர் டாட்னா என்ன? உலகத்தின் மிக அதிக சேரான புத்தகம் ரிச் டாட் புவர் டாட். 1997 எழுதப்பட்டது. ஒரு ஜப்பானீஸ் அமெரிக்கன் தான் எழுதப்பட்டது. அதோட ஸ்டோரியை படிக்க வேற மாதிரி இருக்கும், ரைட்? இந்த புக்கு எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது பொருளாதார சுதந்திரம், நிதி சுதந்திரத்தை போதிக்குது அப்படின்னு சொல்லலாம். சரியா? எதன் மூலம் அப்படின்னா நமக்கு மிக முக்கியமாக தெரிய வேண்டிய எப்படி சொத்தை வந்து பில்ட் பண்ணுறது, சொத்தை சேர்ப்பது எப்படி, எதன் மூலம், முதலீடுகள் மூலம் அப்படின்னு எதை முதலீடு பண்ணோம், அதன் மூலம் சொத்து எப்படி சேர்க்க முடியும். இந்த புத்தகத்தோட சாராம்சமே எப்படி சிஸ்டமோட பேஸ் 0 அது போல இந்த புத்தகத்தோட சாராம்சம் 2. ஒன்று சொத்து, இன்னொன்று முதலீடு. இது எப்படி இந்த சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 2 அப்பாக்கள் இருந்தாங்க. ஒரு அப்பா வந்து ஒரு ப்ரொஃபஸர், இன்னொரு அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் படிக்கவே இல்லை, ப்ரொஃபஸர் நிறைய படிச்சிருக்காரு. ஆனால் படிக்காத பிஸ்னஸ்மேன்ட்ட தான் நிறைய பணம் இருக்கு. ஒன்று ராபர்ட் கியோசாகியோட சொந்த அப்பா, இன்னொன்று அவரோட ஃப்ரெண்டோடைய அப்பா. அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட சொந்த அப்பாவை புவர் டாட் அப்படிங்கிறாரு, ஏழை தந்தை. அவரோட ஃப்ரெண்டோட அப்பாவை பணக்கார தந்தை அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த புத்தகம். சரியா? அதனால இந்த புத்தகத்தை கண்டிப்பா நீங்க வாங்கி படிக்கணும். இதுல இருக்கிற ஒவ்வொரு படிப்பினைகளையும் நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் பயனளிக்கும். நான் திரும்ப சொல்றேன், கடன் இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போறதா இந்த புக்கு வாங்குறது, ரைட்? அவர் இன்ஜெக்ஷன் போட சொல்றாரு, போட்டுக்கணும். மருந்து சாப்பிட சொல்றாரு, சாப்பிடணும். இந்த புத்தகத்தில் இருக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா? இந்த புத்தகம் என்னென்ன ஹைலைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் அந்த வார்த்தையை நம்ம கற்றுக்கணும். ஃபினான்ஷியல் ஐக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, நிதி ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன்ட். இது எதுக்கு? பிஸ்னஸ் மூலமா, சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மூலமா எப்படி சொத்து சேர்க்க முடியும், சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மூலமா எப்படி முதலீடுகளை கொண்டு வர முடியும், அதற்கு தான் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஐக்யூவை அதிகப்படுத்துறது தான் இந்த புத்தகத்தோட வேலையே. சரியா? இது வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ்.
எந்த ஏஜில் நம்ம இருந்தாலும் இந்த புத்தகத்தை பயன்படுத்தி லைஃப்பில் முன்னேற முடியும். அதனால் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இதை நம்ம போதிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். 2 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று நம்ம ஃபேமிலிக்கு, அதாவது நம்மளுடைய பர்சனல் ஃபேமிலி, இன்னொன்று நம்மளோட பிஸ்னஸ் ஃபேமிலி, நம்மளை நம்பி வந்திருக்க டீம் பீப்புளுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த புத்தகம் ஏறக்குறைய 3 கோடிக்கு மேலே வித்துருச்சு. 50க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு, மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதை ரெவ்யூ வந்து ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 ரிவ்யூஸ் ஆகுது போயிருக்கு. 500 ரைட்டர்ஸ் மேலே ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி புத்தகத்தை ஏற்கனவே நான் ஒரு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அந்த லிங்க்கும் கூட கீழே கொடுக்குறேன். அதை முதல்ல நீங்கள் பாருங்கள். லைஃப்பில் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். 10 மணி நேரம், 12 மணி நேரம், 15 மணி நேரம், ஆனால் பணக்காரங்க ஆகிறதே இல்லை. ஏன் அப்படின்றத இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சரியா? நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் காசு வராது, இந்த மைண்ட் செட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கி இந்த ரிச் டாட் புவர் டாட், பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்திலிருந்து மிக முக்கியமான 5 பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? முதல் விஷயம், மக்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எதற்காக? பணத்துக்காக இல்லை. இது வந்து சர்வைவல் கேம் அப்படிங்கிறாரு, வாழ்வதற்காக வேலை செய்தல். ஆனால் பணக்காரங்க 2 வார்த்தைக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஒன்று அசட், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று சொத்து, இன்னொன்று முதலீடு. அதை வைத்து அவங்க வருமானத்தை பெருக்குகிறார்கள். ஒரு மிடில் கிளாஸ் மனோபாவம் வேலை செய்வதில் இருக்கு. ஒரு பணக்கார மனோபாவம் சொத்துக்களை வாங்கி குவிப்பதிலும் முதலீடுகளை பெருக்குவதிலும் இருக்கு. 2வது விஷயம், நம்ம ஏதாவது வாங்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா கேஷ் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான், போதுமான அளவுக்கு பண வரவு இருந்தால் மட்டும்தான் நாம் அதை யோசிக்கணும் அப்படிங்கிறார். ஏன்னா உங்களுடைய எக்ஸ்பென்சஸை, உங்களுடைய செலவுகளை உங்களுடைய சொத்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறார். வேலை அல்ல. புரியுது அவர் சொல்கிறது? வேலை மூலம் நம்முடைய பணப்பிரச்சனை, கடன் அல்லது செலவு அடையக்கூடாது. நம்மளோட செலவு எதன் மூலம் வரணும்? சொத்து மூலம் வரணும். அதனால் எப்பயுமே ஏதாவது ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க. கடைசியாக யோசிங்க. எடுத்தோடனே லக்ஸுரி ஐட்டத்துக்கு போகாதீங்க. அது நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸே இல்லை அப்படிங்கிறார். மெயினாக 3வதா இந்த கேஷ் ஃப்ளோ, இந்த பண வரவு இருக்குது பாருங்கள். நான் வந்து இதை ஒரு வார்த்தையாக பணப்பாய்வு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கேஷ் ஃப்ளோ எப்படி வர்றது, ஜென்ரேட் பண்ணுறது, பணப்பாய்வு எப்படி கோல் செட்டிங் மூலம் கேஷ் ஃப்ளோ கொண்டு வருதுன்னு. அந்த லிங்க்கும் கீழே இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த கேஷ் ஃப்ளோ எப்படி ஜெனரேட் பண்ணப்படணும்னா சொத்துக்கள் மூலம் அதிகரிக்க ஜெனரேட் பண்ணணும். நம்மளோட சொத்தை வச்சு நம்ம கேஷ் ஃப்ளோ வந்துக்கிட்டே இருக்கணும். அதை திரும்ப அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம், அது வருமானத்தை கொடுக்கணும். இது ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது. புரியுதா நான் சொல்கிறது? சொத்தை வாங்க, அது தர்ற வருமானத்தை ஓட்டுங்க. அந்த வருமானத்தை எடுத்து, அந்த இன்கம் எடுத்து முதலீடாக மாற்றுங்க. இது ஒன்று மாற்றி செய்யும் போது நம்ம பணக்காரனாக ஆக முடியும். அடுத்தது, எப்பயுமே வருமானத்துக்காக ஒர்க் பண்ணாதீங்க, வருமானத்துக்காக ஓடாதீங்க, வருமானத்தை எய்ம் பண்ணாதீங்க, சொத்துக்களை எய்ம் பண்ணுங்க அப்படிங்கிறது. சொத்துக்கள் கொடுக்குற வருமானத்தை யோசிங்க, வருமானத்தை யோசிக்காதீங்க. இப்போ வருமானன்ற பேரில், இன்கம்ன்ற பேரில் நம்ம சேலரியோ ஒரு பிஸ்னஸோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு? அசட்டை வாங்க, அந்த அசட்டில் வர்ற காசை வச்சு இன்னும் வருமானத்தை பெருக்கு, அதுதான் உண்மையான வருமானம் அப்படிங்கிறது. சரியா? கடைசி பாயிண்ட் என்னன்னா, எந்த அளவுக்கு நம்மளுடைய செலவுகளை குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. எந்த அளவுக்கு செலவுகளை குறைக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. அதான் என்னோட குரு பர்சனலாக சொல்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்தை ஒன்றிருந்து ஒரு பணம் வெளியில் போகுதுன்னா 1க்கு 3 முறை யோசி அப்படிங்கிறது. 1க்கு 3 முறை யோசி, அதற்கப்புறம் பணத்தை செலவு பண்ணு. நாம் சொத்துன்னு நினச்சிக்கிட்டு கடன் சுமைகளை அதிகப்படுத்துகிறோம், அதை வாங்காதீங்க அப்படிங்கிறது. சரியா? சொத்துக்கள் என்ன உண்மையான சொத்து, எது உண்மையான சொத்து, அதை பற்றி கூட விவரிக்கிறார். அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த பணக்கார தந்தை ஏழை தந்தையில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். See you on top. Subscribe now and press the bell icon. Never miss an update.